அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். அன்பிற்குரியவர்களே, ரமலானுடைய காலகட்டத்தில் எவர்களுக்கு நோன்பு வைக்க முடியவில்லையோ, எவர்கள் மிக கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ, யாருடைய நோய் தீராத நோயாக இருக்கிறதோ, எவர்களுக்கு நோன்பு வைத்தால் அந்த நோன்பின் காரணமாக அவருடைய நோய் அதிகரிக்கும் என்று அச்சம் இருக்கிறதோ, அப்படிப்பட்டவர்கள் நோன்பை விட்டு விடுவதற்கு மார்க்கம் அனுமதி அளித்திருக்கிறது. அதே போல் எவர்களுக்கு வயது முதிர்ச்சியின் காரணமாக வயதான காலத்தில் நோன்பு வைக்க முடியவில்லை என்று சொன்னால் அவர்களும் என்ன செய்யலாம், நோன்பை விட்டு கொள்ளலாம். ஆனால் அவர்களுக்கு ஒரு பகரமாக, அவர்கள் ஒவ்வொரு நோன்புக்கு பகரமாக ஒரு ஏழைக்கு உணவளிப்பது அவர்களுக்கு கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லும் பொழுது, வஅலல்லதீன யுதீகூன ஃபித்யத்து தஆமு மிஸ்கின், எவர்களுக்கு நோன்பு வைக்க சக்தி பெற முடியவில்லையோ அவர்கள் ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையில் அவர்கள் ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இதை பொறுத்தவரையில் நாம் ஒரு ஏழைக்கு நேரடியாக அல்லாஹ் சொன்னதைப் போல உணவை சமைத்து ஒரு வேளை ஒரு ஏழைக்கு கொடுத்தால் அது போதுமானதாக இருக்கிறது. எனக்கு உணவை சமைத்து கொடுக்க முடியவில்லை என்றால் நாம் என்ன செய்யலாம், மொத்தமாக நாம் எத்தனை நோன்புகளை விட்டிருக்கிறோமோ, ஒரு சில நபர்கள் முடியாதவர்களை பொறுத்தவரையில் 30 நோன்புகளை விட்டிருப்பார்கள். அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், 30 அந்த நோன்புக்கு பகரமாக உணவுப் பொருளை, அரிசி போன்றவற்றை நாம் எடை போட்டு அதை முறையாக நாம் என்ன செய்யலாம், ஒரு ஏழைக்கோ அல்லது பல ஏழைகளுக்கோ கொடுத்து கொள்ளலாம். அது நம்முடைய விருப்பம். ஒரு ஏழைக்கும் கொடுக்கலாம் அல்லது பல ஏழைகளுக்கும் கொடுத்து கொள்ளலாம். அந்த அளவை பொறுத்தவரையில், ஒன்று நாம் உணவளிப்பது ஒரு வேளை உணவை ஒரு ஏழைக்கு அளித்து விட்டால் போதுமானது. இல்லை என்று சொன்னால் அளவாக நாம் கொடுக்க வேண்டும் என்றால், ஒரு எடை போட்டு பொருளாக நாம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அதை பொறுத்தவரையில் நாம் சாப்பிடக்கூடிய பிரதானமான அந்த உணவு அதுதான் அரிசி. அந்த அரிசியை தான் என்ன செய்யணும், நம்ம எடை போட்டு கொடுக்கணும். பிரதானமான உணவு என்ன, பிரதானமாக மக்கள் எதை சாப்பிடுவார்களோ அதுதான் பிரதானமான உணவு. இன்றைக்கி அரிசி தான் பிரதானமான உணவாக இருக்கிறது. மற்ற துணை சாதனங்கள், சோறு சாப்பாடு சமைப்பதற்கு நாம் துணை சாதனமாக பயன்படுத்தக்கூடிய பருப்பு வகைகள், இவைகளை பொறுத்தவரை இது பிரதான உணவு கிடையாது. எனவே நாம் அரிசியிலிருந்து கொடுப்பதுதான் அது பிரதானமான அனைவரும் சாப்பிடக்கூடிய உணவாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் அரிசியை பொறுத்தவரையில் அதை நாம் எடை பார்க்கும் பொழுது அறிஞர் பெருமக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை மையமாக வைத்து ஒரு கணக்கை சொல்கிறார்கள். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், புகாரில் ஹதீஸ் வருகிறது, 1816வது ஹதீஸு, ஒரு சஹாபி ஹஜ்ஜுடைய காலகட்டத்தில் அவங்க ஏதாவது குற்றம் செய்து விட்டால் அதற்கு பரிகாரமாக என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைக்குமாறு சொன்னாங்க. இப்போ நோன்பு வைக்க முடியாவிட்டால் என்று கேட்கும் பொழுது அந்த நோன்புக்கு பகரமாக அரைசா அளவு நீங்கள் ஏழைக்கு உணவளிங்கன்னு சொன்னாங்க. இப்போ அரைசா என்று சொன்னால் அது பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 முத்துடைய அளவு என்று சொல்வார்கள். அதே போல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லும் பொழுது, இதா அஜஸல் அஷேகுல் கபீரு அனிசியாம், ஒரு வயது முதிர்ந்தவர் அவருக்கு நோன்பு வைக்க முடியாவிட்டால் அத்தாம அன்குல்லி யோமி மிஸ்கீனன் முத்தன், அவர் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஏழைக்கு 2 முத்து அளவுக்கு அவர் உணவை கொடுப்பார்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸையும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய அந்த செய்தியை நான் இணைத்து பார்க்கும் பொழுது, அதாவது 2 முத்துன்னு சொல்கிறாங்க. 2 முத்துன்னு சொன்னால், ஒரு முத்து என்பது அல் முத்து அஸ்லுஹு பி ஐ யமுத்த ரஜுல் யதைஹி எம்லா கஃபைஹி துஆமன், அவர் ஒரு மனிதர் தன்னுடைய 2 கைகளையும் இணைத்து அந்த 2 கைகள் நிரம்ப ஒரு தடவை நாம் அள்ளி போடுவதான் ஒரு முத்து என்று கணக்கு சொல்கிறார்கள். அப்போ 2 முத்து அரைசா ஆகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஹதீஸில் அரைசா என்று சொன்னால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்ன அந்த ஹதீஸில் 2 முத்து என்று வருகிறதா இல்லையா? 2 முத்துனா என்னது, 2 கை நிரம்ப நாம் உணவுப் பொருளை, அரிசியை அள்ளி போடுவதுதான் அரைசா என்கிற கணக்கு வருகிறது. அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது அறிஞர் பெருமக்கள் இதுக்கு அளவு சொல்லும் பொழுது இதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. சில நபர்கள் 544 கிராம் சொல்கிறார்கள், இன்னும் சில நபர்கள் 750 கிராம் சொல்கிறார்கள், இன்னும் சில நபர்கள் கூடுதலாக 1.5 கிலோ வரைக்கும் சொல்லக்கூடிய நம்ம செய்தியை பார்க்குறோம். இப்போ இதில் கருத்து வேறுபாடு என்பது இருக்கிறது. இப்போ இதில் பார்த்தோம்னா அசலானது என்ன, அரைசானா என்ன, 2 முத்து. ஒரு 2 முத்துனா ஒரு 2 கை நிரம்ப நம்ம அள்ளி போடுறது. இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரைசாவுடைய அளவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அது ஹதீஸின் அடிப்படையில் நாம் பார்க்கக்கூடிய அளவு. அப்போ 2 கை நிரம்ப நம்ம எவ்வளோ அள்ளி போடுறோமோ அதை 2 கை, நம்முடைய கை நிரம்ப அந்த எந்த நோயாளி நோன்பை விட்டாரோ அந்த நோயாளி அவருடைய 2 கையின் அளவுக்கு அந்த உணவுப் பொருளை, அரிசியை அள்ளி போட்டு அதை நாம் எடை போட்டு கொண்டு என்ன செய்ய வேண்டும், அந்த எடை எவ்வளோ வருகிறதுன்னு பார்க்கணும்.
பார்த்து வந்து உதாரணமாக வந்து ஒரு 450 கிராம் வந்துச்சுன்னா நம்ம சேர்த்து தான் போடணும். அதை நமக்கு வந்து பேணுதலான விஷயம். இப்போ 500 கிராமுக்கு போட்டு நம்ம என்ன செய்யணும், உதாரணமாக சொல்கிறோம், 500 கிராமுக்கு போட்டு நம்ம அது ஒவ்வொரு நாளைக்கு கணக்கு வச்சு 30 நாளைக்கு, ஒரு நாளைக்கு 500 கிராம்னா மொத்தம் 15 கிலோ வருகிறது. அப்போ அப்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும், ஏழைக்கு வந்து உணவை நாம் கொடுத்து கொள்ள வேண்டும். ஒரே ஏழைக்கு கொடுக்கலாம், அது பல ஏழைக்கு கொடுக்கலாம். இப்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும், அதை கணக்கிட்டு நாம் கொடுத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னு சொன்னால், இதை ஒவ்வொரு நாளைக்கு கொடுக்கணுமா அல்லது வந்து சேர்த்து வைத்து கொடுக்கலாமான்னு பார்த்தா, அல்லது ரமலானுக்குள்ளே கொடுத்து முடிக்கணுமா, ரமலான் கழிச்சு கொடுக்கலாமான்னு பார்த்தா, இதுக்கு வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த ஒரு வரையறையும் சொல்லலை. இவ்வளவு நாட்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் எந்த ஒரு வரையறையும் சொல்லவில்லை. அந்த அடிப்பில் நாம் என்ன செய்யலாம், ரமலானில் கொடுப்பது சிறந்ததாக இருக்கிறது. நான் அல்லாஹ் வந்து ஒவ்வொரு நோம்புக்கு பகரமாக தானே வந்து ஹதீஸில் கொடுக்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வந்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த ரமலானை கொடுப்பது சிறந்தது. இல்லை என்னால் முடியவில்லை என்று சொன்னால் ரமலான் கழித்து என்ன செய்யலாம், அதை நம்ம கொடுத்து கொள்ளலாம். அனஸ் ரலியல்லாஹு அறிவிப்பு வருகிறது. அங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அவங்க வந்து 30 ரமலான் கழித்து என்ன செய்வாங்களா, அவங்க வயதான காலத்தில் 30 ஏழைகளை அழைத்து மொத்தமாக 30 ஏழைக்கும் ஒரு வேளை உணவை கொடுத்து விடுவார்கள் என்று நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த அடிப்படையில் வந்து ரமலான் கழித்து நம்ம கொடுக்கலாம். ஆனால் ரமலானை கொடுப்பது சிறந்ததாக இருக்கிறது. இதுதான் அளவு. இந்த அளவில் வந்து கருத்து வேறுபாடு இருக்கிறது. எந்த அடிப்படையில் வந்து நம்ம என்ன செய்யணும், அந்த நோம்பாளி 2 கை அளவுக்கு, ஒரு முத்துனா ஒரு கை அளவு. இப்போ 2 முத்துன்னு சொன்னால் அந்த 2 முத்து என்பது 2 கை அளவு. இந்த 2 முத்து சேர்ந்தது தான் அரைசா, நபிசா சொன்னால் அரைசா அளவுக்கு வருகிறது. இப்போ அந்த அடிப்படையில் நம்ம அதை அளந்து நாம் கொடுப்பது இதில் பேணுதலான ஒரு விஷயமா இருக்கிறது. எனவே இதை நாம் கடைபிடிக்க வேண்டும். அந்த மாதிரி இதை பொறுத்தவரையிலே கடைசியாக ஒரு விஷயம், இதில் வந்து இந்த உணவுப் பொருளை வந்து இந்த நோம்புக்கு பகரமாக கொடுக்கக்கூடிய இந்த உணவுப் பொருளை முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு கொடுக்கலாமான்னு கேட்டால், அறிஞர் பெருமக்களில் பெரும்பான்மையான அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு சொன்னால், இது கடமையானதை பொறுத்த வரைக்கும் முஸ்லீமுக்கு மட்டும் தான் கொடுக்கணும். கடமை அல்லாத உபரியான தர்மங்களை பொறுத்த வரைக்கும் அது யாருக்கும் கொடுக்கலாம். கடமையானதை உதாரணமாக ஜகாத்தை பொறுத்த வரைக்கும் அதை முஸ்லீம் மட்டும் தான் கொடுக்கணும், முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு கொடுக்கக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 8 விதமான சாராரை சொல்லும் பொழுது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்லுவான், இஸ்லாத்தின் பக்கம் உள்ளம் ஈர்க்கப்படக்கூடியவர்கள். அப்படி இஸ்லாத்தை விரும்பக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுத்தோம்னா உள்ளம் ஈர்க்கப்பட்டு முஸ்லீமாக மாறிடுவாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு மட்டும் கொடுக்கலான்னு சொல்கிறான். அப்போ அதை வைத்து பார்க்கும்பொழுது முஸ்லீமுக்கு மட்டும்தான் கொடுக்கணும், முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. உள்ளம் ஈர்க்கக்கூடிய இஸ்லாத்தை விரும்பக்கூடிய மக்களாக இருந்தால் மட்டும் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த செய்தி அந்த வசனத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த ஜக்காத்துடைய அந்த விஷயத்தை அந்த மையமாக வைத்து தான் அறிஞர் பெருமக்கள் சொல்கிறாங்க, ஜக்காத்தை போல கடமையான ஒரு விஷயத்தை நாம் பகரமாக கொடுக்கும் பொழுது அதில் வந்து நாம் என்ன செய்யக்கூடாது, முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு கொடுக்கக்கூடாது என்கிற தீர்ப்பை சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் முஸ்லீமான ஏழைகளை நாம் இந்த கடமையான இந்த நோன்புக்கு பகரமாக என்ன செய்யணும், கடமையாக நாம் உணவளிக்கிறோம். இதில் வந்து முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு நாம் கொடுப்பதை தவிர்த்து கொண்டு முஸ்லீமான ஏழைகளை தேர்வு செய்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நெருங்கிய உணவர்களில் எத்தனை பேர் இருப்பாங்க, நெருங்கிய உறவினர்களில் வந்து முடியாதவங்க இருப்பாங்க, அன்றாட அவங்களுடைய வாழ்க்கைக்கு சிரமப்படக்கூடிய மக்கள் இருப்பாங்க. அவங்க நம்ம என்ன செய்யலாம், தேர்வு செய்து அவங்களுக்கு மொத்தமாக நம்ம அளந்து அதை கொடுத்து விடலாம் என்பது இதில் சிறந்த ஒரு கருத்தாக இருக்கிறது. எனவே சொல்லப்பட்ட விஷயத்தை நன்கு புரிந்து நோன்பு வைக்க இயலாதவர்கள் முறையாக என்ன செய்ய வேண்டும், அதை அளந்து கொடுக்க வேண்டும். இன்னும் சில நபர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கைக்கு அன்றாட மாதாந்திர செலவுக்கு போதுமானதாக இருக்காது. இப்போ இவங்க வந்து குறைஞ்சது 15 கிலோ நம்ம ஒரு 2 கையளவுக்கு போட்டு ஒவ்வொரு கணக்காக வைத்து நம்ம கொடுப்பதாக இருந்தால் அதிகபட்சம் 15 கிலோக்கு மேலே வரலாம். அது அவங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியவில்லை என்றால் அறிஞர் பெருமக்கள் சொல்கிறாங்க, அவங்களுக்கு அது மன்னிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. மன்னிக்கப்பட்டது என்ன அர்த்தம், அவங்க அது கொடுக்க முடியாது என்பதன் காரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பரிகாரத்தை அவங்களுக்கு கடமை இல்லாமல் அதை மன்னித்து விடுவான். எப்படி நோன்பு வந்து அல்லாஹ் மன்னித்து விட்டானோ அதே போல இதையும் மன்னித்து விடுவான் என்கிற அடிப்படையில் அறிஞர் பெருமக்கள் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் வந்து நம்ம பார்த்தோம் சொன்னால், எவர்களுக்கு முடியவில்லையோ அவங்க என்ன செய்யலாம், அதை வந்து கொடுக்க தேவையில்லை. கட்டாயமாக எவர்களுக்கு இந்த அளவுக்கு அளந்து கொடுக்க முடியுமோ அவர்கள் நோன்புக்கு பகரமாக கட்டாயமாக கொடுப்பது அவருடைய கடமையாக இருக்கிறது. இல்லை என்றால் அவர்கள் குற்றவாளியாக மாறுகிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் வந்து இதை நாம் புரிந்து கொண்டு செயல்படுவோமாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்கத்தை சரியாக வழங்கி பின்பற்றுவதற்கு அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.